நம்ம அதியுத்தும் எதையோ பார்த்து பயந்து போய் மலைக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கான். இதனா பாக்குற அவங்க அம்மா அப்பாவும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுமே இவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. இவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா இவன் பொழுதுனைக்கு கேமே விளையாடிட்டு இருந்தனால இவனுக்கு பிரெயின்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிடுறாரு. இப்படின்னா இருக்கிறப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய போலீஸ்னா வந்து நீங்க யார கொலை பண்ணிட்டு வந்தீங்கன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா இவங்க தங்கி இருந்த ஹோட்டல்ல 2 கொலை நடந்திருக்கும். அதை நீங்க தான் பண்ணீங்களான்னு கேக்குறாங்க. நம்ம அதியத்தோட அப்பாவும் நான் தான் பண்ணேன் என்ன புடிச்சிட்டு போங்கன்னு சொல்றாரு. பக்கத்துல இருக்கிற அவங்க ஒய்ஃபும் நான் தான் பண்ணேன் என்ன புடிச்சிட்டு போங்க அவரை விட்டுருங்கன்னு சொல்றாங்க. இதனால அந்த பையன் கிட்ட என்ன ஆச்சுன்னு நம்ம அதியத்து கிட்ட விசாரிக்கலாமேன்னு வந்தா ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா இவன் பொழுதுனைக்கு கேம் விளையாடிட்டே இருக்கறனால அவங்க அப்பா கடுப்பாகி அந்த போனை புடுங்கி இருப்பாரு. இவனாலயும் கேம் விளையாட முடியாம இருக்கவே முடியல. இவன் இருக்கிற இடத்தை சுத்தி எல்லாமே கேம்ல வர அனிமேஷன் மாதிரியே தெரியுது. இதனால இவனும் இவன் தங்கி இருக்கிற இடத்துல இருந்த சேஃப்டி கண்ணை எடுத்துட்டு கேம்ல வர ஆப்பனன்ட் டீமை ஷூட் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஹோட்டலுக்கு வர 2 பேரை ஷூட் பண்ணியே கொன்னுறான். இதனா பாக்குறவங்க அப்பாவும் இவனை காப்பாத்தலாமேன்னு வந்தா இவங்க அப்பாவையும் சுடலான்னு வரான். ஆனா இவன் ஷூட் பண்ண நேரம் பார்த்து அந்த கன்னுல புல்லட் இல்லாம போயிடுது. இதனால இவரு தப்பிச்சுட்டு பையனை அவசர அவசரமா கூட்டிட்டு சொந்த ஊருக்கு கிளம்பிடுறாங்க. இதனால இந்த பையனும் இதனா பார்த்து ரொம்ப பயங்கரமா பயந்து போனனால மனதளவுல பாதிக்கப்பட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். இந்த போலீஸும் நம்ம அதியத்தோட அப்பா கிட்ட வந்து இந்த கொலைக்கான குற்றவாளி இந்த பையன் கிடையாது, நீங்க தான் குழந்தை நம்மள டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு அவன் கையில போனை கொடுத்து அவனோட வாழ்க்கையை கெடுத்தனால நீங்க தான் உண்மையான குற்றவாளின்னு இவரை திட்டுறாரு.